பிரியா, இன்னைக்கு என் பொண்ணு மாப்பிள்ளை வராங்க. உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு. நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நான் காலையிலே அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. அதை வாங்குறதுக்கு தான் போயிருக்காரு அத்தை. ஏய் தம்பி, இன்னைக்கு உன் தங்கச்சியும் மாப்பிள்ளை வராங்கல்ல, நீ என்ன பண்ணுற, படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறியா? அம்மாடி, அண்ணன்கிட்ட சொல்லி படத்துக்கு புக் பண்ண சொல்லியிருக்கேன், நீயும் மாப்பிள்ளையும் கிளம்புங்க. சரிம்மா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். பிரியா, அம்மா தான் படத்துக்கு போக சொன்னாங்கல்ல, கிளம்பலையா? அதை வச்சுட்டு வா, அம்மா சமையல் பார்த்துக்குவாங்க, நம்ம கிளம்பி போயிட்டு வரலாம். இல்லை நீ ஏம்மா, எனக்கே ஒன்றும் உடம்பு சரியில்லைம்மா. அவள் சமையல் பார்க்கட்டு இருந்து நீயும் மாப்பிள்ளை மட்டும் படத்துக்கு போயிட்டு வாங்க. அவெல்லாம் வேண்டாம். அம்மா, நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கலான்ட்டு வாரேன். அவங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்லம்மா, படத்துக்கு போகணும், வெளியில் போகணுன்னு. அவங்களெலாம் கூப்பிட்டு போகிறேன். மகளை பார்க்குற மாதிரி மருமகளையும் பாருமா. அப்படிலாம் நினச்சி சொல்லலைம்மா, மகளை பார்க்குற மாதிரி தான் மருமகளையும் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதான் சமையல் அவளை பார்க்க சொன்னேன். நீ கூட்டிகிட்டு போ, நான் சமையலை முடிச்சு வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டுக்குவீங்க. சரிம்மா. பிரியா, நீ கிளம்பு, அண்ணன் அப்படியே வரேன்ருச்சு, நம்ம 3 பேர் போகலாம்.